எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு பெண் ஜாதகர். இவருக்கு திருமணமாகி இப்போ ஒரு 3 வருட காலம் ஆகிறது. இதுவரைக்கும் அவருக்கு அந்த குழந்தை பாக்கியம் இல்லை. அதேபோல் திருமணமாகி அவருடைய கணவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். அவர் திருமணமாகி ஒரு 3 மாத காலங்கள் தான் அவர் இங்கு இருந்தார். அடுத்தது ஒரு வருடத்திற்கு ஒரு தடவை தான் வருவார். இதுபோல் திருமணமாகி வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அந்த பெண்ணினுடைய ஜாதகம், கணவர் வெளிநாட்டுக்கு சென்று விட்டால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் கிரகநிலை எதன் அமைப்பில் இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். ஒருவர் திருமணமாகி கணவன் மனைவி இருவரும் ஒன்றாக ஒரே இடத்தில் வாழக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கும், திருமணமாகி ஒரு 3 மாத காலத்தில் அவர் வெளிநாடு செல்லக்கூடிய ஜாதகத்திற்கும் கிரகநிலை எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவருடைய கணவர் திருமணமாகி ஒரு 3 மாதத்திலேயே வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். ஆனால் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார். அவர் இதுவரைக்கும் 3 வருடம் ஆகிறது. அவருக்கு இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லை. அவருக்கு எப்பொழுது குழந்தை பாக்கியம் பிறக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். அவருக்கு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். இவர் 26/5/2000 பிறந்துள்ளார். இவர் இரவு 10:30 பிறந்துள்ளார். இவர் பெண் ஜாதகர், கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரம், 3ஆம் பாதம் ஆகும். இவருடைய லக்கணம் மகர லக்கணம். லக்கணத்திலே கேது, 2இல் சந்திரன், 4இல் குரு சனி, 5இல் சூரியன், சுக்கிரன், செவ்வாயும் சுக்கிரனும் அஸ்தங்கம், 6இல் புதன், 7இல் ராகு. பிறக்கும்பொழுது ராகு திசை 7 வருடம் 8 மாதம் 13 நாட்கள் ஆகும். அதன் பிறகு குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம், 23 வயது 8 மாதம் 13 நாட்களில் அவருக்கு அந்த குரு திசை முடிந்து விட்டது. இவருக்கு தற்போது அதன் பிறகு சனி திசை ஒரு 19 ஆண்டு காலம், 42 வயது 8 மாதம் 13 நாட்கள் வரைக்கும் அவருக்கு சனி திசை தான் நடக்கும். இவருக்கு அந்த குரு திசை ராகு புத்தியில் இவருக்கு திருமணம் 2023 குரு திசை ராகு புத்தியில் திருமணம் நடந்தது. குரு 3ஆம் அதிபதியான குரு 7இல் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு, அவர் தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் அஷ்டமி நவமி திதியில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கிற ராகு புத்தி அவருக்கு அந்த திருமணத்தை கொடுத்தது. 12ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி தொடர்பு உள்ள அந்த குரு தசை ராகு புத்தியில் அவருக்கு 2023 அந்த திருமணத்தை கொடுத்தது. அடுத்தது குரு தசை ராகு புத்தி முடிந்தவுடன் அடுத்தது சனி தசை சனி புத்தி நடக்கிறது. இந்த சனி தசை சனி புத்தி இது வரைக்கும் அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பையே தரவில்லை. சனி நீச்சனான அமைப்பில் இருக்கிறார். அவர் அந்த குரு 3ஆம் அதிபதியோடு சேர்ந்துதான் இருக்கிறார். ஒரே டிகிரியில் அமர்ந்திருக்கிறார். அவர் குரு தசை அந்த சனி தசை சனி புத்தியில் அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பை இதுவரைக்கும் தரவில்லை. ஏனென்றால் 5ஆம் பாவகத்தில் செவ்வாய், சுக்கிரன், சூரியன் அமர்ந்திருக்கிறார். இந்த சூரியன் இந்த லக்கணத்துக்கு ஆவாத அட்டமாதிபதி சூரியன் 5ஆம் அதிபதி சுக்கிரனை பலவீனப்படுத்தி இருக்கிறார். அதேபோல் குருவும் நீச்ச சனியோடு சேர்ந்து செவ்வாயினுடைய வீட்டில் அந்த செவ்வாய் சனி இருவரும் தொடர்பு கொண்ட அந்த குரு அந்த காரகத்தை தரக்கூடிய அமைப்பில் குறைவான அமைப்பில் இருக்கிறார். அதனால் அவருக்கு இதுவரைக்குமே அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு தரவில்லை. ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி நன்றாக தான் இருக்கிறார். அதையும் அந்த சனி பார்க்கிறார். இதுபோல் அந்த 5ஆம் பாவகம் கடுமையாக பாதிக்கப்பட்டு குருவும் பாதிக்கப்பட்டு இருப்பதால் தான் அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பு இதுவரைக்கும் தரவில்லை. வெளிநாட்டில் செல்லக்கூடிய அமைப்பு அந்த குடும்பாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சனி தசை நீச்சமான அமைப்பில் இருக்கிறார். அப்பொழுது அந்த குடும்பாதிபதி சனி தசை சனி புத்தி ஆரம்பித்திருக்கிறது. குடும்ப அதிபதி நீச்சனுடைய அமைப்பில் இருப்பதால் தான் அவர் 7ஆம் இடம் கடுமையாக ராகுவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிபதி தன் வீட்டுக்கு 12இல் குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். குடும்பஸ்தானாதிபதி நீச்சமான அமைப்பில் இருப்பதால் தான் திருமணமாகி அவருடைய கணவர் இவரோடு இருக்க முடியாமல் அந்த சனி தசை ஆரம்பித்ததுடன் அவர் திருமணமாகி அடுத்த வெளிநாட்டுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய அமைப்பு உருவாகிறது. அது கணவன் மனைவி பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பு குடும்பாதிபதி நீச்சம் என்பதால். அதேபோல் ராசிக்கு 2ஆம் அதிபதியும் நீச்ச சனியோடு சேர்ந்துதான் அமர்ந்திருக்கிறார். இதுபோல் அந்த குடும்பஸ்தானத்தின் அதிபதி பலவீனமாக இருக்கும் பொழுது கணவன் தன்னை விட்டு பிரிந்து ஒரு சுப பிரிவினையாக வேலைக்கோ அல்லது வெளிநாட்டுக்கோ செல்லக்கூடிய அமைப்பு உருவாகும். இந்த மாதிரி குடும்பஸ்தானாதிபதி பலவீனமாக இருந்து அதனுடைய தசை நடக்கும்பொழுது தசையோ புத்தியோ நடக்கும் பொழுது இவருக்கு அந்த வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும்.
இவர் வந்து அந்த திருமணத்தை வேணா தாமதமாக பண்ணியிருந்தால் அவருக்கு அந்த மாதிரி சனி தசை, சனி புத்தி முடிந்து அடுத்தது புதன் புத்தி 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறது. அடுத்தது கேது புத்தி. கேது வந்து லக்னத்தில் அமர்ந்து நீச்ச சனியோடு பார்வை, அது கேது புத்தி சரி இருக்காது. சுக்கிர புத்தி 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற அந்த சுக்கிரனுடைய புத்தி வரும்போது அவருக்கு திருமணம் பண்ணியிருந்தால் திருமணமாகி உடனே சந்திர கேந்திரத்தில் அமர்ந்துள்ள சுக்கிரன் சுபத்துவமாக இருந்தாலும் அஸ்தங்க பண்ணி இருக்கிறது. அது தவறான ஒரு விஷயம்தான் ஆகும். ஆனால் அந்த சுக்கிர புத்தி முடிஞ்சு அந்த சூரிய புத்தி வரும்பொழுது அவருக்கு அந்த குழந்தை பாக்கிய அமைப்பை தரக்கூடிய அமைப்பில் இருப்பார். அதனால் திருமணத்தை தாமதமாக செய்திருந்தால் அவருக்கு அந்த உடனே குழந்தை பாக்கிய அமைப்பு கிடைக்கும். இதுபோல் வந்து குடும்பஸ்தானாதிபதி நீசமாக அமர்ந்திருப்பதால் தான் அவருக்கு வந்து அந்த திருமணமாகி கணவர் வந்து வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு உருவாகி இருக்கிறது. மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். எல்லோருக்கும் வணக்கம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விளக்கங்களை தெரிந்து கொள்ளலாம்.